இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டன்கிற முறையில எளிமையா நடக்குது. நான் வளர்ந்தது உங்க அன்புனால, நான் வாழறது உங்க நம்பிக்கையால. தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம். நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் முன்னாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா பயமில்லாம சொல்லலாம். சுஜி, நீ கூட தேங்க்ஸ். நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்சா அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன். சார், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு கல்பனா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். பாத்தீங்களா, அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சது. எவனையோ நம்புனா மோசம் போயிட்டா. இந்த கல்யாணம் நின்னு போகணும். ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையிற கல்யாணங்கிறதுனால நடக்குது. அவ ஆத்ம சாந்திக்காக நாமெல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும். உட்காருங்க. நல்ல சமயத்துல வந்த. நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பை பார்த்து இனியாவது மனிதனா மாறுறதுக்கு முயற்சி செய். உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா மனிதனை மனசால மாத்தணுங்கிறது தான் என் பாலிசி. இன்னொரு தடவை நீ வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு முயற்சி செய்யாத. வாசுஜி, ஏன் அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னா போங்க, என்ன பார்க்காதீங்க, போங்க, போய் தொலைங்க. நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனோ வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தர்றது தப்பு இல்லடா ராசா. வாங்கிக்க. அவங்க பைத்தியக்காரனா கத்திக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளவு ஈஸியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே நான் நினைக்கவே இல்லை சுஜி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களை ஏமாத்துறது எவ்வளவு ஈஸி. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, என் வைஃப் கிட்ட பேசிட்டு வரேன். என்னமோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் முதலிரவு, ஏதோ இனிய உறவுங்கிறாங்க. இப்போ ஓ முதலிரவு எவ்வளவு வேதனையோட இருக்கு பாத்தியா? கட்டிக்கிட்ட புருஷன் உன்னோட அனுபவிக்க வேண்டிய சுகத்தை ஓ முன்னாலேயே இன்னொருத்தியோட அனுபவிக்கிறத கண்டு உனக்கு எவ்வளவு இதய வேதனையா இருக்கு பாத்தியா? எனக்கு தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நீ என்ன மதிக்கவே மாட்ட. ஆனா நான் உன்னை அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன், உன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன், உன்னை என்கிட்ட வச்சுக்கிட்டு என் அரசியல் செல்வாக்க அதிகமாக்கிக்க கட்டிக்கிட்டேன். இந்த நாட்டுல நான் ஒரு பெரிய மனுஷனா பேர் எடுக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக கட்டிக்கிட்டேன். நான் சொல்றத கவனமா கேளு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உன்னை நான் மோசம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு ஒரு ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்றதுக்காக இங்க வருவான். வீரம் இல்லையா, வீர சொர்க்கத்துக்கு போவான். உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ அவனை நம்ப வச்சா ஒரு தொல்லையும் இருக்காது. நான் சொல்றத நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நீயே நல்லா யோசிச்சு பாரு. என்ன மோசம் பண்ணி பலவந்தமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. இந்த நிலைமையில ஒன்ன தவிர எனக்கு வேற கதை இல்லை. நீ இல்லாம எனக்கு வாழ்வே இல்லை. என்ன அப்படி பாக்குற? உனக்காக சேரிக்கு போன, நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சு வந்த.
கடவுளை அடியோடு வெறுக்கிறவன் நீ கடவுளை வணங்கறதுக்கு வந்திருக்கியா? பக்தி வந்துருச்சா? இல்ல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத குழப்பம். இன்னும் தெரியலையா? நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்க. டிக்கெட் வாங்கி சர்க்கஸ்க்கு போய் அங்க இருக்கிற விலங்குகளை பார்க்கலாம். ஆனா கூட்டுல இல்லாத விலங்கு கிட்ட வந்து பார்க்க முடியுமா? ஆனா ஒன்ன பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு உண்மையை சொல்லி தெளிவாக்கி அன்னைக்கு நான் ஆடின ஆட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன். That's all. உங்க அறிவாற்றலை பயன்படுத்தி இப்ப நீங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்களா? நீ என்ன கடத்தினதுக்காக நான் கொடுத்த பலமான அடி. இன்னொரு வார்த்தை சொல்லட்டா? அது கோவிந்து நானும் சேர்ந்து ஆடின நாடகம். இன்னும் விளக்கம் சொல்லணும். நீ ஒண்ணும் பேச வேண்டாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொன்னா போதும். எல்லாம் ஓ விருப்பத்தோட தான் நடந்துச்சா? ஆமா. அப்ப நம்ம கல்யாணம் விளையாட்டா எத்தனையோ நினைக்கிறோம். அதெல்லாம் உண்மையாயிடுதா? ஜஸ்ட் ஒரு தமாஷ். தமாஷா? இதெல்லாம் தமாஷா சுஜி, இது தமாஷா. சரி, ஒண்ணு வருத்தப்படாத. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்காரத்தை சொல்லி செய்ய சொல்ற. ஒருவேளை நீ ஏதாவது கேஸ்ல சிக்கினாலும் சரி, எனக்கு சொல்லி அனுப்பு. நான் வந்து உனக்கு ஜாமீன் வாங்கி தரேன். என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ பேசுறதெல்லாம் உண்மையா? ஏன் சுஜாதாவா பேசுறது? என்கிட்ட நாடகம் ஆடுறியா சுஜி? நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் கேட்கிற கடைசி வார்த்தை இது. சொல்லு சொல்லு. என்ன இது கலாட்டா? என் மேல கை வைக்கிறியா? நீ செஞ்ச வேலைக்கு உன் பல்ல உடைச்சிருக்கணும். உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட மனித தன்மையோட பேசி அனுதாபம் காட்டுறது ஏன் தப்புதான்? பெரிய மனித தன்மை. மனிதர்களை கொலை பண்ணி சமாதி கட்டி அந்த சமாதிக்கு வர்ணம் பூசி மாலை போட்ட மாதிரி இருக்கு நீ என்கிட்ட காட்டுற அனுதாபம். உன்ன மாதிரி கோடி பேர் மோசம் பண்ணாலும் இல்லைன்னாலும் நான் அதை லட்சியம் செய்யல. என் பாதையை விட்டு உன் பாதைக்கு வந்ததுனால இப்படி ஆத்திரமாவது வருது. ஆனா என் கடந்த கால வாழ்க்கை கதவை திறக்க இதெல்லாம் எனக்கு உதவுது. எவனா இருந்தாலும் என் காலடிக்கு வரணும் தவிர நான் எவன்கிட்டையும் போறவன் இல்ல. போயிடு. இல்லாட்டி போனா எந்த நிமிஷம் என்ன செய்வேனோ, எந்த அளவுக்கு மாறி போவேனோ, வெடிக்கிற என் மனசு எந்த விஸ்வரூபம் எடுக்குமோ எனக்கே தெரியாது. அதுதான் எனக்கும் வேண்டியது. இந்த விஸ்வரூபங்கள் இந்த அட்டகாசங்களோட மறுபடியும் என்ன அடைய முயற்சிக்கிறத விட்டுணும்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இப்ப நான் கோடீஸ்வரனோட பொண்ணு மட்டும் இல்ல, கொடி பறக்கிற அரசியல் தலைவன் மனைவி கூட. இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் நீ அளக்க முடியாதது, நான் விளக்க முடியாதது. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடந்தத ஒரு பாழங்கனவா மாத்துறதுக்கு இது என்ன நாற்காலிக்கு கட்டின சமாதியா, மும்தாஸுக்கு கட்டின தாஜ்மஹாலா? இதெல்லாம் நீ சொன்ன கதைதான். நீ சொன்ன கதையை நீயே தப்புன்னு நிரூபிச்சுட்ட. நடந்தது மறந்துட்டு ஆரம்ப இடத்துக்கே புறப்படுற. என்னை ஏமாத்தி மோசம் பண்ணவும் காதலுக்கு சமாதி கட்டுற. என்னடா பாக்குறீங்க திருட்டு பசங்களா? எவ்வளவு